பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயத்தோடு இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ, அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பயத்தோடே இருப்பாங்க. இன்றைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 15 verse 20. உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For I am with you to save you and rescue you, declares the Lord. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற ஒரு ஜென்ரேஷனில், இன்றைக்கி இருக்கிற ஒரு சமுதாயத்தில் அநேகரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் அவங்க மாட்டிக்கொண்டு இருப்பாங்க. அப்படி தானே? இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ப்ராப்ளமில் நீங்கள் இன்வால்வ் ஆகி அதிலனால நீங்கள் இன்றைக்கி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இல்லைனா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப அது கவலைப்படுத்துகிறதாக இருக்குதா? ஐயோ, இந்த காரியத்திலேருந்து நான் எப்படி இதுலேருந்து நான் வெளியே வர போகிறேன்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை ரட்சிப்பதற்காக, உனக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக, நீ இந்த பிரச்சனையிலேருந்து நீ தப்புவிக்கப்படணுக்காக நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருந்தாலும், ஐயோ இந்த அடிமைத்தனத்தை விட என்னால் முடியலேன்னு நினச்சி நீங்கள் மாட்டிக்கொண்டு இருந்தாலும், பாவத்தின் அடிமைத்தனத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு இருந்தாலும் இயேசு உங்களை தப்புவிக்க பண்ணுவார். இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். இனி அந்த பாவத்தை செய்யாதபடி இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து உங்களை கிருபையாக ஆண்டவர் உங்களை நேர்த்தியான பாதையில் வழி நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையிலேருந்து இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கட்டுகள்ல இருந்து ஏசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து ஏசப்பா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தருவார். சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்தாலும் ஏசப்பா உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி அவரே உங்களை நேர்த்தியாக உங்களை வழி நடத்துவார். அப்போ நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்பட அவசியமே கிடையாது. இயேசு என்னோட கூட இருக்கிறார். அவர் என்னை ரட்சிப்பார். அவர் எனக்கு விடுதலை தருவார். அவர் எல்லா தீமையிலிருந்து அவர் என்னை விலக்கி வைப்பார். அவர் என்னை தப்புவிப்பார். அவர் நிச்சயம் என்னை வழி நடத்துவார்னு சொல்லி விசுவாசிங்க. நிச்சயம் நீங்கள் எல்லா காரியத்திலும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாளில் ஜெபிக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் போராடி கொண்டு இருக்கிறாங்க. இனி நாங்கள் இந்த காரியத்தில் எப்படி நாங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நினச்சி ஆண்டவரே கவலையோடு இருக்கிறாங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா ஒரு விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே அவங்க குடும்பத்தில் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் ஒரு ரட்சிப்பை நீங்கள் கட்டளையிடுங்க. ஆண்டவரே ஏசப்பா எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே ஏசப்பா ஒரு மனமாற்றத்தை நீங்கள் கொடுங்க. ஆண்டவரே பாவத்தை விட்டு விலகிறதுக்கு நீங்க பிள்ளைங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பயப்படாதீங்க. அவர் உங்களை நேர்த்தியாக வழி நடத்துவார். எல்லா பிரச்சனையிலேருந்தும் உங்கள் ஏசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து உங்களை சந்தோஷமாக அவர் வாழ வைப்பார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அதனால் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை நேர்த்தியாக வழி நடத்துவார். God bless you. Have a wonderful day.